வணக்கம். நான் தமிழன்பன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் முடிவுகள் முழுவதுமாக வெளியாகிவிட்டன. இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றாலும் யாரும் எதிர்பாராத வகையில் திரு விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பெரும் வெற்றியை ஈட்டியுள்ளது. இந்த வெற்றி நிச்சயமாக யாரும் எதிர்பாராத வெற்றி. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும்னு. ஆனாலும் யாரும் அந்த பெரிய வெற்றியை அவர்கள் முதல் தேர்தலிலே ஈட்டியுள்ளார்கள் என்பது உண்மை. இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. குறிப்பாக இவிஎம் மோசடியின் மூலம் விஜயின் வெற்றியை பாஜக சாத்தியப்படுத்தியது என்று ஒரு குழுவினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சான்றாக அவர்கள் சொல்வது, விஜயை கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை என்று டெல்லிக்கு அழைத்த போது இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அங்கு நடந்து முடிந்து விட்டன. அப்பொழுதே இவிஎம்மில் நாங்கள் மோசடி செய்து உங்களை வெற்றி பெற வைக்கிறோம், நீங்கள் எங்களுக்கான ஆளாக இயங்க வேண்டும் என்று பாஜக அவரிடம் கேட்டுக்கொண்டதாகவும் அவர் அதற்கு ஒப்புக்கொண்டதாலும் தான் அவரை வெளியில் அனுப்பினார்கள் என்று இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் வெளியில் வரும்போது ஒரு கள்ளச்சிரிப்போடு வந்தார். அந்த சிரிப்பு இன்று வெற்றி சிரிப்பாகி இருக்கிறது. அதற்கும் இதற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவரிடம் உதவியாளராக இருந்த பொன்ராஜ், முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவிடம் உதவியாளராக இருந்தவர் போன்றவரெல்லாம் இந்த இந்திய ஒன்றியத்தில் இவிஎம், அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்று சொல்கிற வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மோசடி செய்ய முடியும் என்கிற கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அது போன்ற தொழில்நுட்பத்தில் நமக்கு ஒன்றும் தெரியாது என்றாலும் தொழில்நுட்பம் தெரிந்த அவர்கள் இந்த தகவலை சொல்வதால் நாம் அதை நம்ப வேண்டியுள்ளது. அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வாக்கு இயந்திரங்களை வடிவமைப்பிக்கும் போதே, அதை செட் செய்யும் போதே, அதாவது அதை தயார் செய்யும் போதே அதில் அந்த கோடிங் என்று சொல்வார்கள், அதில் ஒரு புள்ளியை சேர்த்து வைத்தாலோ ஒரு புள்ளி மாற்றி வைத்தாலோ ஒரு சின்னத்துக்கு விழுகிற வாக்குகள் குறிப்பிட்ட அளவு இன்னொரு சின்னத்துக்கு மாறிக்கொள்கிற அளவுக்கான ஒரு மாற்றங்களை அதில் செய்ய முடியும் என்றும், அதுபோல் இப்பொழுது தமிழ்நாட்டில் உதயசூரியனுக்கு விழுந்த வாக்குகளை விசில் சின்னத்துக்கு மாற்றிவிட்டார்கள் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இது ஒரு பக்கம். இந்த மோசடியை பாஜகவுடன் சேர்ந்து விஜயும் அதற்கு சம்மதப்பட்டு இந்த மோசடி நடந்து அவருடைய வெற்றி நடந்திருக்கிறது என்ற ஒரு தகவல் இருக்கிறது. இது தொழில்நுட்ப ரீதியாக இப்படி ஒரு தகவல் சொல்லப்பட்டாலும், இன்னொரு புறம் இந்திய ஒன்றிய அளவில் வாழும் பாஜக அரசை தீவிரமாக எதிர்ப்பதிலும் அண்மையில் அவர்கள் கொண்டு வந்த மசோதாவை தோற்கடிப்பதிலும் முன்னின்ற 3 முதலமைச்சர்கள் என்றால் அது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகிய மூவரும் அதில் முன்னின்றார்கள். அப்படி முன்னின்ற 3 பேரையும் ஒரே நாளில் வீழ்த்தி இருக்கிறது பாஜக அரசு என்பதுதான் இப்பொழுது நடந்திருக்கிற விஷயம். அந்த 3 பேரில் 2 சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியவில்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வெல்லவில்லை. அதே போல் மேற்கு வங்கத்திலும் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆகவில்லை. 2 அவர்கள் கட்சி தோல்வி அடைந்தது மட்டுமல்ல, அவர்களும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பது நடந்த விஷயம். அதாவது நண்பர் சொன்னார், ஊரில் ஒரு படத்தில் வசனம் வர்ற மாதிரி, அவன் பெரிய மனுஷனை அசிங்கப்படுத்தினா போதும் அவன் வெளியில் வரமாட்டான்னு சொல்கிற மாதிரி இவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இவிஎம்ஐ வைத்து இந்த மோசடி நடந்ததாகவும் குற்றம் சொல்லப்படுகிறது. எது எப்படி இருப்பினும் இப்பொழுது தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகளின்படி தனிப்பெரும் கட்சியாக விஜய் கட்சி இருக்கிறது. அந்த கட்சி 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு 118 தொகுதிகள் தேவை. 118 தொகுதிகளில் வெல்பவர்கள் தான் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும். எனும்போது இவர்களுக்கு 10 தொகுதிகள், 10 உறுப்பினர்கள் குறைவாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அதில் விஜய் ஒருவரே 2 தொகுதிகளின் வேட்பாளராக இருப்பதால் அவர் ஒரு தொகுதியினுடைய வேட்பாளராகத்தான் கருதப்படுவார். அதனால் இன்னும் 11 பேர் அவர்களுக்கு தேவை. இந்த நேரத்தில் விஜய் என்ன முடிவு எடுக்கிறார் என்பது இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா என்பதை நாம் உரசி பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. இந்த நேரத்தில் விஜய் முன்னால் இருக்கும் வாய்ப்புகள் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன என்று பார்த்தால், திமுக கூட்டணியில் திமுக தவிர காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், பொது உடைமை கட்சிகள்,
இந்திய இந்த இஸ்லாமியர் கட்சி ஜவஹர்லா தலைமையிலான IUML போன்ற கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. அவற்றில் காங்கிரஸ் 5 இடங்கள், பொது உடைமை கட்சிகள் 2 இடங்கள், 4 இடங்கள், VCK 2 6, மொத்தம் 11, அந்த IUML 2, மொத்தம் 13 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த 13 பேரும் அப்படியே விஜய்க்கு ஆதரவு அளித்தால் விஜய் இப்பொழுது 108, 13, 121 பேர் பெரும்பான்மை கிடைத்து அவர்கள் விஜய் ஆட்சி அமைத்து விட முடியும். ஆனால் இன்றைக்கு தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி ஒரு முறையாக தன்னை தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை விஜய் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் வேளையில் காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, 2 பொது உடைமை கட்சிகள் மூவரும் விஜய் இதுவரை எங்களிடம் எதுவும் பேசவில்லை, எங்களிடம் கேட்கவில்லை, எங்களிடம் ஆதரவு கேட்கவில்லை என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களிடமும் விஜய் இதுவரை ஆதரவு கேட்டதாக தெரியவில்லை. இப்பொழுது அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை பொறுத்து அதுவும் தெளிவாகும். அப்படியே இருந்தாலும் இவர்கள் 6 பேரும் வாக்களிக்கவில்லை என்றால் வெறும் காங்கிரஸ் 5 பேரை வைத்து மட்டும் விஜயால் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அவருக்குள்ள வாய்ப்பு அதிமுக கூட்டணியினுடைய ஆதரவை பெறுவது. அதிமுக 47 இடங்களில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருக்கிறது. கூட பாமக, அன்புமணியின் பாமக 4 இடங்களிலும், டிடிவி தினகரனின் அமமுக ஒரு இடத்திலும், பாஜக ஒரு இடத்திலும் வென்றிருக்கிறது. இப்படியாக அவர்கள் 53 தொகுதிகளில் அந்த கூட்டணி வென்றிருக்கிறது. இவர்களில் அவர்கள் 6வரையும் கழித்து விட்டு பார்த்தால் அதிமுகவுக்கு 47 பேர் இருக்கிறார்கள். ஒருவேளை இப்பொழுது உலவும் தகவல் என்னவென்றால், பாஜக விஜயை தன் கைப்பிடிக்குள் வைத்திருப்பதால் பாஜக தன்னுடைய கூட்டாளியான அதிமுகவை வெளியிலிருந்து ஆதரவு என்று சொல்லி, அதாவது ஆட்சிக்கு எந்த நேரமும் நாங்கள் நினைத்தால் ஆதரவை விலக்கி கொண்டால் ஆட்சி கவிழ்ந்து விடும் என்கிற இடத்தில் பதட்டத்தில் விஜய் வைத்திருக்க வேண்டும். அதனால் நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுங்கள் என்று அறிவுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை, அவருக்கு ஆதரவு தர முடியாது என்கிற நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார். அதனால் அதற்கு சாத்தியமில்லை என்ற ஒரு தகவல் வந்த சிறிது நேரத்திலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு ஒத்து வராவிட்டால் அதிமுகவையே 2ஆக உடைத்து ஒரு பிரிவு விஜயை ஆதரிக்கும்படி செய்து விடுவோம் என்று பாஜக தரப்பில் எச்சரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி பாஜக தீவிரமாக விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறது என்றால், அப்போ தமிழ்நாடு அரசியலில் அதாவது விஜயினுடைய ஆட்சியை அவர்கள் தங்கள் கைவசம் வைத்திருக்க விரும்புகிறார்கள் என்பதுதான் இதிலிருந்து புரிகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. EVM-இல் மோசடி செய்து அவர்கள் வெற்றி பெற வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த வெற்றியை கூட தனிப்பெரும் வெற்றியாக மாற்றாமல் ஒரு 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 செக் வைத்தது என்று சொல்வார்களே, ஒரு இக்கு வைத்தது என்று ஊரில் சொல்வார்கள், அதுபோல் அவருக்கு முழு வெற்றியை தராமல் 3/4 வெற்றியை கொடுத்திருக்கிறது. இன்னும் 10 பேர் வெளியிலிருந்து ஆதரவு கிடைத்தால் மட்டும்தான் அவர் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நிலையை உண்டாக்கி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாகவே காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க விரும்பினார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் விஜயுடன் கூட்டணி அமைக்க விரும்பினார் என்றெல்லாம் செய்திகள் இருக்கின்றன. இப்பொழுது தேர்தலுக்கு பின்னால் அவர்கள் இருவரும் இணைவது மிகவும் இயல்பான ஒன்றாக கூட மாறிவிடக்கூடும். ஆனால் அவர்களுக்கு இருப்பது 5 இடங்கள் தான். அந்த 5 இடங்களை வைத்துக்கொண்டு மீதி திமுக கூட்டணியில் இருப்பவர்களை சேர்த்துக்கொண்டால் அவர் அறுதி பெரும்பான்மை பெற முடியும் என்றாலும் அதற்கு அவர்கள் எல்லாம் உடன்படுகிறார்களா என்பது இனிமேல் தான் தெரியும். முதலில் இவர் ஆதரவு கேட்க வேண்டும், அதற்கு உடன்படுகிறார்களா என்பது அவர்கள் சொல்ல வேண்டும். அப்படி காங்கிரசின் பக்கம் விஜய் போனால் விஜய்க்கு மேற்கொண்டு பல சிக்கல்களை ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தின் மூலம் கடும் நெருக்கடிகளை கொடுக்கக்கூடும் என்பது இன்னொரு கணக்காக இருக்கிறது. ஒருவேளை விஜய் சுயமாகவே வெற்றி பெற்றிருக்கிறார், அவருக்கு உண்மையாகவே வாக்கு விழுந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அவர் இப்பொழுது தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை அவர் தன்னுடைய கொள்கை எதிரி என்று பாஜகவை அறிவித்திருப்பதால் பாஜக அதனுடன் சம்பந்தப்பட்டவர்களுடைய ஆதரவை கோராமல், திமுக அதில் சம்பந்தப்பட்ட திமுகவினுடைய ஆதரவையும் கோராமல், திமுக கூட்டணிக்குள் இருக்கின்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சமூக சமத்துவத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், பொது உடைமை கட்சிகள் ஆகியவற்றின் ஆதரவை கோருவதுதான் சரியாக இருக்கும். திருமாவளவன் அவர்கள் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூட
நாங்கள் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று 2016 சொன்னோம். 2026 தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நீங்கள் அழைத்தால் நாங்கள் ஆதரவு தர தயார் என்று அதற்குள் ஒரு பொருள் இருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள். இப்படி இருப்பினும் விஜய் தன்னுடைய முதல் கூட்டத்தில் இருந்து சொல்வது அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று. இப்பொழுது பாஜக கொள்கை எதிரி என்றால் அரசியல் எதிரியாக இருக்கிற திமுகவையும் விட்டுவிட்டு இந்த அவருடைய கொள்கைகளுக்கு உடன்படக்கூடிய பொது உடைமை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸோடு அவர்களிடம் ஆதரவை கேட்டு பெற்று அவர்கள் விதிக்கிற நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டு அல்லது ஒரு குறைந்தபட்ச ஒரு அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்பாரேயானால் அவர் உண்மையாகவே பாஜகவை கொள்கை எதிரி என்றுதான் வைத்திருக்கிறார், திமுகவை அரசியல் எதிரி என்றுதான் வைத்திருக்கிறார் என்று நாம் நம்ப முடியும். அப்படி இல்லாமல் அதிமுக வெளியிலிருந்து ஆதரவு அல்லது அதிமுகவை இரண்டாக உடைத்து அதில் சில பேர் ஆதரவு அல்லது அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்ற பாமகவின் 4 உறுப்பினர்கள், அமமுகவின் உறுப்பினர், இவர்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்தால் கூட பத்தாது. அவருக்கு அதிமுகவிலிருந்து ஒரு வெளிப்படையான ஆதரவு வந்தால் மட்டும்தான் அவர் அந்த பக்கம் போக முடியும். ஆக இப்பொழுது அவருக்கு இருக்கிற 2 வாய்ப்புகளில் அவர் அவருடைய அரசியல், இதுவரைக்கும் அவர் பேசிய அரசியல், அதில் அவர் உறுதியாக இருக்கிறார் என்றால் அவர் திமுக, அதிமுக அல்லாத காங்கிரஸ், பொது உடைமை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் ஆகியோரின் ஆதரவை கோரி அவர்களுடைய சம்மதத்தை பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அவர் பாஜக சொல்படி கேட்டு நடக்கும் அதிமுகவின் ஆதரவை பெற்றாலோ அல்லது அதிமுக ஆதரவு தர முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வதால் அந்த கட்சியை இரண்டாக உடைத்து அதில் சரிபாதி பேர் இதற்கு ஆதரவு தெரிவித்தார் என்றாலும், ஏற்கனவே அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, இவிஎம் மோசடி மூலம் இந்த வெற்றி நடந்திருக்கிறது என்று இந்த பொன்ராஜ் போன்றோர் சொல்வது உண்மை என்ன என்பதற்கு உண்மை என்று நம்பக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது நமக்கு. இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றியை பாஜக திருடிவிட்டது என்றுதான் சொன்னார். ஏற்கனவே பீகாரிலும் இதே விமர்சனங்கள் எதிர்கட்சிகளால் வைக்கப்பட்டன. இப்பொழுது மேற்கு வங்காளத்தில் பாஜகவும் சொல்லியிருக்கிறது, மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த வெற்றியை தலைவணங்கி ஏற்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் மக்களுக்கு சரியாக இருந்தேன், நான் என்னுடைய வயதுக்கு மீறி கடுமையாக உழைத்தேன், ஆனாலும் இவர்கள் எனக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறார்கள், அது குறித்து நான் கலங்கப் போவதில்லை. இப்பொழுது ஆளுங்கட்சியாக எப்படி சிறப்பாக செயல்பட்டனோ அதே போல் எதிர்கட்சியாகவும் சிறப்பாக செயல்படுவேன் என்று அவர் நாகரிகமாக அறிக்கை வெளியிட்டு விட்டார். திமுகவின் திரு மு.க. ஸ்டாலினின் நாகரிக அரசியல் தான் அவருக்கு இந்த தோல்வியை கொடுத்தது என்று திமுகவில் இருக்கும் பல பேரே அவரை விமர்சிக்கிற இடத்தில் தான் இப்பொழுது அவர் இருக்கிறார். ஆனாலும் அவர் அந்த நாகரிகத்தை விடாமல் நாகரிகமாக தோல்வியை ஒப்புக்கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு விலகி கொண்டிருக்கிறார். ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த வெற்றி பாஜகவின் அதிகாரத்தால் திருடப்பட்டது என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம் தொழில்நுட்ப விஷயம் தெரிந்தவர்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் நடந்த மோசடி மூலம்தான் விஜய்க்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது, அந்த வெற்றியை பாஜக அவருக்கு பரிசாக அளித்திருக்கிறது. தென் மாநிலங்களில் தமிழ்நாடு எப்பொழுதும் நமது கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமலேயே இருக்கிறது என்று அது விஜயை தயார் செய்து விஜய் மூலம் அந்த இடத்தை அந்த பாஜக பிடித்திருக்கிறது என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா என்பது விஜயின் அடுத்த சில நாட்களில் நடக்கும் விஜயினுடைய செயல்பாடுகளை பொறுத்து நாம் அதை தெரிந்து கொள்ள முடியும். விஜய் இப்பொழுது முறைப்படி தனது சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்திருக்கிறார். இன்று அந்த கட்சியின் தலைவராக அந்த சட்டமன்ற கட்சி தலைவராக அவர் ஒரு பொறுப்பை ஏற்பார். அது பொறுப்பேற்றவுடன் அவர் ஆளுநரை சந்தித்து எங்களை ஆட்சி அமைக்க வேண்டும் அழைக்க கோரி கோரிக்கை வைப்பார். அதற்கு பிறகு ஆளுநர் அழைத்தால் அவர் பதவியேற்றுக் கொள்வார். பதவியேற்று 2 வாரங்களில் அவர் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்தாக வேண்டும் என்கிறது அரசியல் சட்டப்படி. அதற்குள் அந்த 2 வாரங்களுக்குள் அவர் யாரிடம் போய் சேரப்போகிறார், யாருடைய ஆதரவை கோரப்போகிறார், யார் அவருக்கு ஆதரவு அளிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அவர் உண்மையிலேயே வென்றாரா அல்லது மோசடி மூலம் வென்றாரா என்கிற விஷயமெல்லாம் நமக்கு புரிய வரும். இப்பொழுதுக்கு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டில் 2 திமுக, அதிமுக என்று 2 பெரிய கட்சிகளையும் வீழ்த்தி முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்றிருக்கிறார். இது
வெளிப்படையாக மேம்போக்காக பார்த்தால் மாபெரும் வெற்றிதான். ஆனால் இதற்குள் இவ்வளவு சதிகள் இருக்கின்றன என்பது நிரூபணமானால் இதைவிட இது மாபெரும் வெற்றியில மாபெரும் மோசடி ஆகும். இது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. ஏற்கனவே ஒரு திரைக்கவர்ச்சி, அதாவது திரு எம்ஜிஆர் அவர்களுடைய கவர்ச்சியின் காரணமாக அதிமுக என்கிற ஒரு கட்சி உருவான பிறகு தமிழ்நாட்டு அரசியல் மிகவும் நலிந்து போய்விட்டது என்று அரசியல் விமர்சகர்கள் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு கொள்கை சார்ந்த அரசியலில் இருந்து ஒரு கவர்ச்சி அரசியலுக்கு தமிழ்நாடு மாறியது எம்ஜிஆர் அவர்கள் மூலம் என்று அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக திரு விஜய் அவர்களும் அந்த திரைக்கவர்ச்சி மூலம்தான், அதாவது ஆளும் கட்சியான திமுக மீது அதிருப்தி இருந்தால் அவர்கள் இன்னொரு கட்சியான அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள், அதிமுக மீது அதிருப்தி இருந்தால் திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் என்பது இயல்பாக நடந்து கொண்டிருந்த ஒன்று. இவை இரண்டும் வரவே கூடாது, திராவிடம் என்றாலே அலர்ஜி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பார்ப்பன ஊடகங்கள் கழகங்களுக்கு மாற்ற வேண்டும், கழகங்களுக்கு மாற்ற வேண்டும் என்கிற கருத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தது. அந்த கருத்தை நடிகர் விஜயை வைத்து சொல்ல வைத்து அதை பெரிய பரப்புரையாக செய்து ஒரு வெற்றியை அந்த கட்சிக்கு ஈட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதாவது பார்ப்பன ஊடகங்களும் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளும் பின்னணியில் இருந்து இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்கிற பெரிய குற்றச்சாட்டு இப்பொழுது இருக்கிறது. அப்படி இல்லை, நான் உண்மையாகவே இந்த கட்சிகளுக்கான மாற்றாக நான் இருப்பேன், நான் என்னுடைய கொள்கை சார்ந்து நான் அறிவித்த கொள்கை தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் என்று அறிவித்தார். திராவிட தலைவர்கள் என்று சொல்லப்படுகிற பெரியார், அம்பேத்கர் போன்றோரை எங்களுடைய கொள்கை தலைவர் என்று அவர் அறிவித்தார். அவையெல்லாம் உண்மையாக இருக்குமானால் அவர் இப்பொழுது பாஜக தரப்பில் கொடுக்கப்படுகிற ஆதரவை ஏற்காமல் காங்கிரஸ் தரப்பில் கொடுக்கப்படுகிற ஆதரவை ஏற்றுக்கொண்டு ஆட்சி அமைப்பாரானால் அதை நாம் நம்ப முடியும். என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.